அதிசய அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். மேக்கப்பாவே இருக்கட்டுமே, இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரிங்கிறது இனிஷியலி நம்மளை ட்ரீட் பண்றது ஐ திங்க் எவ்வளோ சேஞ்ச் ஆனால் சில விஷயங்கள் இன்னும் மாறாம இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இஸ் இட் ஹேப்பனிங்? இன்னும் நீங்க அர்பன் ரூல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா நாட் எட்ன்னு தான் சொல்வேன். ஏன்னா இன்னுமே இதை வந்து பொட்டி தூக்கிட்டு போற வேலை, நைட்ல போறா, இப்படி போறா, மினிக்கிட்டு போறா, ஸ்டில் த வேர்ட்ஸ் வேர் தே ஆர் லைக் அப்யூசிங்காக தான் அதை பார்க்குறாங்க. நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் இதை எடுத்து பண்றாங்க அப்படின்றப்போ அவங்களால அந்த வார்த்தைகளை தாங்க முடியல. நீங்களுமே இந்த ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்றப்போ நான் மேக்கப் ஆர்டிஸ்டா தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு வந்து முதல் எதிர்ப்பு? ஸோ என் அப்பாலாம் கேட்டது ஒரே வார்த்தை, ஒரு பெரிய சரைக்க போற வேலை என்னமோ பெருசா யூனோ ஷி வாஸ் ஆக்டிங் லைக் ரொம்ப சீன் போடுறா. எடுத்தோடனே எல்லாத்துக்குமே அவங்க ரிலேட் பண்ணிடுவாங்க, ஜாதியை ரிலேட் பண்ணுவாங்க, யூனோ எல்லா 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 கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸுமே இதை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி யூனோ ப்ரீஃப் புரியாது, இது என்ன மாதிரியான ப்ரொஃபஷன்னே அவங்களுக்கு தெரியாது. சிம்பிளாக அவங்க வந்து ஒரு 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 பெட்டியை தூக்கிட்டு போகிறா, போய் யாருக்கோ மூஞ்சில் போய் அடிக்க போகிறா, போய் ஒரு வேலைக்காரி மாதிரி போய் நிற்க போகிறா. ஒரு இது ஒரு சர்வீஸ் தான். பார்க்குறவங்களுக்கு, அதால் இயல முடியாதவங்களுக்கு அது சீன். அதை பார்த்து இன்னும் எத்தனை பெண்கள் வெளியே வராங்க, அவங்களுக்கு நான் இன்ஸ்பிரேஷன். ஸோ இட்ஸ் டேக்ஸ் ஆன் தேர் ஐஸ். இது ஒரு ஹியூஜ் சம் ஆஃப் அமௌண்ட் இதுல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகுதுல. சோ இந்த பிசினஸ் ஏன் மேம் வை அகாடமி? என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு ஷேர் மை ஸ்கில். நான் என்ன படிச்சிருக்கேனோ, நான் எப்படி என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிருக்கேனோ, நெக்ஸ்ட் அப்கமிங் ஜெனரேஷன்ஸ்க்கு ஐ வாண்ட் டு டீச் தேம். மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு ஸ்கில்னு நினைக்கிறாங்க. ஸ்கில் இஸ் டிஃப்ரெண்ட், மார்க்கெட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். இவ்ளோ சார்ஜ் பண்றாங்க? why it is going நம்ம லாக்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு, எதுக்கு அவ்ளோ சார்ஜ் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுவே வந்து இதை போட்டுன்னு சொல்லி ரோபோட் அவங்களுக்கு போடுது இல்லையே. நாங்க தானே அதை பண்றோம். அப்போ எங்களுக்கு ஏன் அந்த பேமெண்ட் நீங்க இது கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கே அது கொடுக்க மாட்டீங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஆடியன்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியும் மேக் எப்படி இருக்கும், டியோர் எப்படி இருக்கும், சென்னல் எப்படி இருக்கும், அதோட ரேட் யாருக்காவது தெரியுமானா தெரியாது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து B3 பிரைடல் ஸ்டுடியோவோட ஃபவுண்டர் கார்த்திகா எஸ் ஷாம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், nice to meet you. Yes, I'm very beautiful, great doing. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஐபிசி மங்கையில ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது நினைச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Pleasure meeting you first of all. Yes, thank you. Yes. And இந்த பிரைடல் மேக்கப்பாவே இருக்கட்டுமே, இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரிங்கிறது இனிஷியலி வந்து வரப்போ வந்து அந்த ப்ரொஃபஷனை வந்து ப்ரொஃபஷனாக கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து, நீங்களுமே சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து, நம்மளை ட்ரீட் பண்ண விதம்ல இருந்து, இந்த ப்ரொஃபஷனை மதிக்காத விதம்ல இருந்து இப்போ வந்து அந்த கிராஃப் அப்படியே மாறி இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கு. இந்த ஒரு சில வருஷங்களாவே பிரைடல் மேக்கப்பாக இருக்கட்டும், பேசிக்காக மேக்கப் எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மென் ஆர் விமன் எல்லாருக்குமே இந்த ப்ரொஃபஷன் வந்து எவ்வளோ ஆர்ட்ஃபுல்லாக இருக்குது, இதில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்டிக் ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஆனாலுமே எனக்கு ஒரு விஷயம் தோன்றது வந்து, எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும், எவ்வளோ பேர் இதை வந்து ப்ரொஃபஷனாக கன்சிடர் பண்ணாலுமே நம்மளை ட்ரீட் பண்ணுறது ஐ திங்க் எவ்வளோ சேஞ்ச் ஆனால் சில விஷயங்கள் இன்னும் மாறாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இஸ் இட் ஹேப்பனிங்? வெல், ஐ ஹாவ் டு சே ஃப்ரம் த ஹார்ட். அப்படின்னா நீங்கள் சொன்னதே தான். உங்ககிட்ட கொஷனும் இருக்குது, ஆன்சரும் இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றங்கள் வந்துட்டு மைட் பி எஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆர் யூனோ கம்மிங் அப். நிறைய விஷயங்களை வந்து மக்கள் இவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், இவங்களும் ஒரு ஒர்க் தான், இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்பட ஸோ இந்த ப்ரொஃபஷனுக்கு இன்னும் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்வேன். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி. வை? பிகாஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சிட்டியில் இருக்கோம். இன்னும் நீங்க அர்பன் ரூல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா நாட் எட்ன்னு தான் சொல்வேன். ஏன்னா இன்னுமே இதை வந்து பொட்டி தூக்கிட்டு போற வேலை, நைட்ல போறா, இப்படி போறா, மினிக்கிட்டு போறா, ஸ்டில் த வேர்ட்ஸ் வேர் தே ஆர் லைக் அப்யூசிங்காக தான் அதை பார்க்குறாங்க. நைட்ல போற, இந்நேரத்துல போயிட்டு இந்நேரத்துல வர, இந்த வார்த்தைகள் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு ப்ரொஃபஷன். அவங்க மணி வைஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும்
இந்நேரத்துல போற, அப்ப இந்நேரத்துல தானே கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் தானே போவாங்க. அது ஏன் அந்த மாதிரியான வார்த்தைகள்ல யூஸ் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஸ்பெஷலி மேரிட் உமன்ஸை தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்ல இதை வந்து பேசப்படுது. ஏன் அப்படி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு அப்படி வரலன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் வந்து தேவர் வெரி போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் இனஃப், இது என்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னு வாயை தொடர்ந்து பேசுறாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து லாட் ஆஃப் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் இதை எடுத்து பண்றாங்க. அப்படின்றப்போ அவங்களால அந்த வார்த்தைகளை தாங்க முடியல. பட் இப்போ ஒரு ஆஃப்டர் த கோவிட்க்கு அப்புறம் எங்களை மாதிரி நிறைய ஆட்கள் நாங்கள் இதை பற்றி ஓப்பன் அப் பண்ணுறப்போ தே ஆர் கம்மிங் வெரி ஸ்ட்ராங் நவ் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ட்ரீட் அஸ் ஆல்சோ வெரி குட். பட் எட் சில இடத்துல இன்னுமே அந்த விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஓகே, இது எல்லாமே ஒரு நாளைக்கு மதிப்பாங்க. எப்படி வீட்டில் ஒரு இன்ஜினியர், டாக்டர்ஸ் இருந்த மாதிரி இப்போ வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது இல்லைன்னு மட்டும் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எவ்ரி ஹோம் ஹாவ் ஒன் மேக்கப் ஆர்டிஸ்ட் நவ். எஸ், எந்த தெரு போனாலும் அங்க ஒரு 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு வீட்ல கண்டிப்பா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த ப்ரொஃபஷனை நம்ம வந்து இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்றப்போ ஒரு எதிர்ப்பு நம்ம ஃபேமிலில இருந்து வரட்டும், நம்ம சொசைட்டில இருந்து வரட்டுமே. நீங்களுமே இந்த ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்றப்போ நான் மேக்கப் ஆர்டிஸ்டா தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு வந்து முதல் எதிர்ப்பே வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து தான். எதனாலனா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு இதோட பிரீஃப் புரியாது. இது என்ன மாதிரியான ப்ரொஃபஷன்னே அவங்களுக்கு தெரியாது. சிம்பிளா அவங்க வந்து ஒரு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போறா, போய் யாருக்கோ மூஞ்சில போய் அடிக்க போறா, போய் ஒரு வேலைக்காரி மாதிரி போய் நிக்க போறா. ஒரு இது ஒரு சர்வீஸ் தான். பட் ஆனால் அவங்களுக்கு தெரியாது, என் பிள்ளையை நான் படிக்க வச்சிருக்கேன், நல்லா படிக்க வச்சிருக்கேன், நல்ல மார்க் எடுத்திருக்கா, வை யூ ஆர் கோயிங், நீ போய் ஒரு ஐடியில் போகலாமே, நீ உனக்கு தான் இந்த ஒரு ஆஃபர் வந்ததே, நீ இந்த மாதிரி இந்த இதுக்கு போகலாமே, ஏன் இதுக்கு போற? இது ஒரு பிஸ்னஸ்னே அவங்களால கன்சிடர் பண்ண முடியல. அவங்களால ஏன் பண்ண முடியலன்னா, ஒரு இடத்துல உட்காந்து சம்பாதிக்கிறது தான் பிஸ்னஸ். நம்ம போய் ஒரு இடத்துல சர்வீஸ் பண்றது பிஸ்னஸ் இல்லை. அவங்க மைண்ட் செட் அப்படி. ஸோ என் அப்பாலாம் கேட்டது ஒரே வார்த்தை, ஒரு பெரிய சரைக்க போற வேலை வேணுமோ பெருசா ஷி வாஸ் ஆக்டிங் லைக் ரொம்ப சீன் போடுறா. எடுத்தோடனே இது நம்மளோட இதுல வந்து காஸ்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம ஜாதிக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இது வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம், நீ ஏன் இதை பண்ற, நம்ம ஆளுங்கெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே அவங்க ரிலேட் பண்ணிடுவாங்க. ஜாதியை ரிலேட் பண்ணுவாங்க, எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸுமே இதை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பேச 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 நமக்குள்ள ஒரு வெறி வரும். ஏன் இதுக்குள்ள தேவையில்லாம காஸ்ட் வருது, இதுக்குள்ள தேவையில்லாம ஏன் இவ்வளவு விஷயத்த, அப்போ அதை நான் பண்ணுவேன். எது நீங்க வந்துட்டு வேணான்னு சொல்றீங்களோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு, அதை நான் பண்ணுவேன். அப்படிதான் நான் இதை வந்து உள்ள எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா எல்லா இதுக்குமே இன்னமும் ஸ்டில் இஸ் தேர். ரிலீஜியஸ் எடுத்துட்டு வர மாதிரி இங்க காஸ்டிசமும் எடுத்துட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. இன்னும் கூட நீங்க அர்பன் ரூரல் ஏரியாஸ்ல போனீங்கன்னா, இது நம்ம ஆளுப்பா, நம்ம பிள்ளையே பண்ணுதுப்பா, வா நம்ம இதை பண்ணுவோம், நம்ம இந்த பிள்ளைகிட்டே இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்கள் போய் இப்போ மக்கள் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்கில் இருக்கிறவங்கள, நல்லா பிஸ்னஸ் பண்றவங்க, விச் மீன்ஸ் நல்லா ஒர்க் பண்றவங்கள கூப்பிடணும். ஸோ இட்ஸ் கம்மிங் அப், மாறுது. அண்ட் அப்படிதான் எங்க வீட்லயுமே மாறி இருக்கு. ஸோ இது அப்படிலாம் கிடையாது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஐம் டூயிங் மை பேஷன், நான் பண்றேன் இதை அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டம், நிறைய வந்து எப்படி சொல்றது, நிறைய திட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படணுமோ. லைக் எஸ், இதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்கிறப்ப எல்லாரும் வந்து இன்னும் உன் ப்ரொஃபஷன் தானா, எங்கள் ப்ரொஃபஷன்லாம் இல்லையான்னு. ஏங்க உங்களுக்கு ப்ரொஃபஷனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறீங்க, இந்த ப்ரொஃபஷனுக்கு ஐடென்டிட்டி கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் என்னென்னா 2 மணி நேரம் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்ன எங்கள்கிட்டயே கொடுத்துட்டு போகிறீங்களா, அதுக்கே நீங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க. அப்போ எங்களுக்குன்னு ஒரு நாட் ஃபார் பேயிங் ஃபார் அஸ், எங்களோட கிரியேட்டிவ் ஒர்க்குக்கும் எங்களுக்கு, நாங்கள் ஹியூமன் பீயிங் தான், விச் ஐம் லுக் லைக் அ ரோபோட். இல்லை இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே வந்து இதை போட்டுருன்னு சொல்லி ரோபோட் அவங்களுக்கு போடுது இல்லையே, நாங்கள் தானே அதை பண்ணுறோம். அப்போ எங்களுக்கே அந்த பேமெண்ட் நீங்கள் இது கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கே அது கொடுக்க மாட்டீங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இப்போதான் கொஞ்சமாக சென்னை, ஸ்பெஷலி இந்தியாவில் சவுத்தில் சென்னை நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. அதுவும் இன்னும் ஊர் சைடு, நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் போய் எடுத்துக்கோங்களேன், தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நவ். ஸோ எல்லாருமே நல்லா ட்ரெயின்ட் ஆகி, நல்லா அப்கிரேட் ஆகி, சூப்பராக ஆகிட்டு வருது இந்த ப்ரொஃபஷன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். ஆஃப்டர் த கோவிட் இந்த ப்ரொஃபஷன் நல்லாவே சூப்பராகவே இயங்கிட்டு இருக்கு. எஸ், ஆஸ் யூ சைட் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்த ஒரு ப்ரொஃபஷன் நம்ம பண்ணுற ஒர்க்கை தாண்டி இது ஒரு ஆர்ட். நம்மளை நம்பி ஒருத்தங்க அவங்களோட முகத்தை கொடுத்து, ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கட்டும், அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அவங்களோட நேச்சர், அவங்களோட முகத்தில் நான் இருக்கிற அந்த ஸ்மைல் முதற்கொண்டு நம்ம வந்து உருவாக்குறோம். இல்லைன்னா அவங்களுக்கான கான்ஃபிடென்ஸை நம்ம வந்து கொடுக்குறோம்ல. இந்த ஒரு ப்ரொஃபஷன் வரப்போ ஸ்டார்டிங்கில்
நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்போம், அந்த ப்ரொஃபஷனுக்கான ரெகக்னிஷன்ஸ் கிடைச்சிருக்காது, இப்போ அந்த ரெகக்னிஷன்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம அதை செரிஷ் பண்றோன்றப்போ அப்பவும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க சொன்னதுதான், சீன் போடுறா. ஆமா, நீ வந்து போடுறா. நம்ம வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம ஒர்க், நம்மளோட டைம் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி ஹெல்த்ல முதற்கொண்டு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வர வேண்டி இருக்கு. ஆனாலும் எண்ட் ஆஃப் த டே சீன் போடுறா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தானே வந்து நிக்குது. ஆமா. So what do you want to tell about that? Yes, அந்த சீன் போடுறான்றது வந்து எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா வச்சுக்கலாமே, இன்னைக்கு வந்து நான் இப்போ 2-3 நாள் முன்னாடி கூட நான் ஸ்டோரிஸ் பார்த்தேன். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சோஷியல் மீடியாலேயே இல்லை. இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் சோஷியல் மீடியாவை தேடி வராங்க. எதுக்காகனா சோஷியல் மீடியா இஸ் த ஒன் பிளாட்ஃபார்ம் டு ஷோகேஸ் தெம் ஹூ தே ஆர். அவங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, ஆக்டரையும் மீறி அவங்க எப்படி ரியாலிட்டி லைஃப்ல இருக்காங்க அப்படின்னு. இப்போ நாங்களுமே அப்படிதான், எங்களோட ப்ரொஃபஷனை மட்டுமே எங்களோட பேஜ்ல காமிச்சிட்டு எங்களுக்குமே ஒரு ரியல் சைடுன்னு இருக்குல்ல. ஐ எம் ஆல்சோ மதர் ஆஃப் 2 children. ஐ ஹாவ் டு சே வெரி ப்ரௌட்லி. அப்போ என் குழந்தைங்களை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், என் ப்ரொஃபஷனையும் பார்த்துட்டு என் பிஸ்னஸையும் பார்த்துட்டு ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் கண்ட்ரி. நான் நிறைய கண்ட்ரிக்கு நான் ட்ராவல் பண்றேன். அப்போ எப்படி நான் என் பசங்களை பார்த்துக்கிட்டு மீன் வாயில் ஒரு அம்மாவா ஒரு பொசிஷனா நான் இதையுமே நான் பார்க்கணும். இல்லை என் பசங்க எப்படி இருப்பாங்க, இவ்வளோ விஷயத்த காமிக்கிறப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் நிறைய உமன்ஸ் கெட் டவுன். அவங்களுக்கும் நிறைய விஷயம் பண்ணணும்னு இருக்கும், ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால அவங்க டவுனாக இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த இல்லை உன்ன மாதிரி தான் நானும் இங்கே பாரு நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம காமிக்கிறப்போ அதுதான் அவங்க நினைக்கிறாங்க, இவ சீன் போடுறா, இங்கே பாரு இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதா. பார்க்குறவங்களுக்கு அதால இயல முடியாதவங்களுக்கு அது சீன். அதை பார்த்து இன்னும் எத்தனை பெண்கள் வெளியே வராங்க, அவங்களுக்கு நான் இன்ஸ்பிரேஷன். ஸோ இட்ஸ் டேக்ஸ் ஆன் தேர் ஐஸ். அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து. நான் இப்போ ஸ்பெஷலாக எதுக்கு நான் வந்து செலிபிரிட்டிஸை நான் மீன் பண்ண வந்தேன்னா, எக்ஸாம்பிள் ஜோ மேமே எடுத்துக்கோங்களேன். அவங்க இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் இருந்தாங்களா, இல்லை. இப்போ நவ் ஷி வாஸ், அவங்களோட ஏஜ் ஆகட்டும், அவங்களோட டெவலப்மெண்ட் ஆகட்டும், அவங்கள பார்த்து இப்போ நான் இன்ஸ்பிரேஷன் ஆகுறேன். என்னதான் வயசானாலும் நம்மளை இன்னும் நம்ம எப்படி டோன் அப் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி நம்ம ஃபேமிலியை டுகெதராக நம்ம வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் இப்போ அவங்க பர்த்டே இதாகட்டும் எல்லாத்தையுமே ஷி ஆல்சோ போஸ்டிங் த ஸ்டோரிஸ். அது எவ்வளோ நல்லா இருக்கு. ஓகே, ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் சி ஹவு ஷீ இஸ் ஹேண்ட்லிங் த ஃபேமிலி. நைஸ், நோ திஸ் இஸ் ஹவு. இதே மாதிரி தான் இப்போ எங்களை பார்க்குறவங்களும் இந்த ப்ரொஃபஷனை பண்ணுறோம், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நோ, ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் எ மேக்கப் ஆர்டிஸ்ட். சி என்னை எத்தனை மென்ஸ் ஸ்பெஷலி மேரிட் மென்ஸே வந்துட்டு அவங்க ஒய்ஃபுங்களை சி நீ பாரு இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாரு. அப்போ எனக்கான ஒரு க்ரெடென்ஷியல் இருக்குல்ல, ஐ ஃபீல் லைக் எஸ் திஸ் இஸ் வாட். அது நினைக்கிறப்போ எனக்கு இந்த சீனுன்னு பேசுகிறவங்கலாம் வந்துட்டு டாக்ஸிக்காக தான் ஃபீல் ஆகுது. எஸ் நீங்கள் அப்படியே நினச்சிக்கோங்க, எஸ் ஐம் டூயிங் சீன் தான், நான் அப்படி தான் இருப்பேன், நான் பார்த்துக்கோங்க விட்டுக்கோங்க. ஸோ இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிற உமன்ஸ்க்கு நான் இன்ஸ்பிரேஷன், சீனாக நினைக்கிறவங்களுக்கு எஸ் ஐம் டூயிங் சீன், தட்ஸ் இட். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரிப்ளை மாதிரி. அவ்வளோதான். அண்ட் நம்ம இந்த பிஸ்னஸ்ன்னு பார்க்குறப்போ இது வந்து மேக்கப் வந்து ஆர்ட்டும் தாண்டி ஸ்கில் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி பிஸ்னஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த ப்ரொஃபஷன் இஸ் அ பிஸ்னஸ். இது அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் கொண்டு போனோம்னா அகாடமின்னு ஒன்று வருது, மாஸ்டர் கிளாஸ்னு ஒன்று வருது. இதையுமே பல பேருக்கு கொஸ்டினா இதை வந்து இவங்க எதுக்கு பண்றாங்க, அதுதான் ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்கே, இப்போ ஏன் அகாடமி பண்ணும், இதுல இருந்து வர ரெவென்யூக்காக தான் இதை பண்றாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் வேர் இதுக்கான சார்ஜஸ் ஆர் இதுக்கான ஃபீஸ்ன்னு ஒன்று வர்றப்போ இட்ஸ் இது ஒரு ஹியூஜ் சம் ஆஃப் அமௌண்ட் இதுல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகுதுல. ஸோ இந்த பிஸ்னஸ் ஏன் மேம், வை அகாடமி? Why academy? That's such a good question. And academy அப்படின்னு நம்ம போகிறப்போ நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் நம்ம பிரைட்ஸ் கிடைச்சிட்டே தான் இருக்குமானா நோ. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பண்ண விஷயங்களை நம்ம வந்து அப்கிரேஷனாக இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அது வந்து அகாடமி, எஸ் தட் இஸ் ஆல்சோ த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை ப்ராப்பராக முறைப்படி எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் பண்ணுறது நல்ல விதம். நான் பேசுறது எப்படின்னா, இப்போ நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து 10 years ப்ளஸ் ஆகுதுங்க. இப்போ நான் அகாடமி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 3 years-ஆக பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நாங்கள் அகாடமி பண்ணணும், இது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக எடுக்கணும், நான் ஒரு பெரிய ஃபீஸ் சார்ஜ் பண்ணணும், நான் சீக்கிரமாக வந்து அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்லாம் இங்கே யாருமே பண்ணலை. எவ்ரி ஒன் இன் டு த பிஸ்னஸ். ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் அ ஸ்கில். எனக்கு முன்னாடி வந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேரே இன்னும் அகாடமி ஓப்பன் பண்ணல. நான் பேசுறது புரியுங்களா? நான் வந்து இப்போ 10+ years ஆகுதுன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இன்னும் பண்ணவே இல்லை, சோஷியல் மீடியா கூட அவங்களுக்கு வரல, அவங்களுக்கு இது போதும் அப்படின்னு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு ஷேர் மை ஸ்கில். நான் என்ன படிச்சிருக்கேனோ, நான் எப்படி என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்கேனோ, நெக்ஸ்ட் அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஐ வாண்ட் டு டீச் தெம். அதுக்கான டைம் நான் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா நான் அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்கேன். வி நாட் ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு கிளாஸோ ஏதோ ஒன்று நான் முடிச்சு ஒரு வருஷத்துலையோ இல்லை 2 மாதத்துலையோ இல்லை ஒரு 5 மாதத்துலையோ ஐ எம் நாட் டேக்கிங் அகாடமி. Can you understand?
we got a lot of experience, we got a lot of failures, and we got a lot of success. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மிக்சர் மாதிரி. இது இமீடியட்டாக வந்து எடுத்தோன்னே என்னால் வந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறீங்க, என் ஸ்கின் இப்படி இருக்குது, என்னோட மேக்கப் இப்படி ஆகுதுன்னா, ஐ நோ வை, வாட் த ரீசன் பிஹைண்ட் தட். இது எதுவுமே தெரியாமல் ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல வந்து அகாடமி ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்டோட பிஸ்னஸ் எஸ் அகாடமி தான். அதுதான் நெக்ஸ்ட் லெவல். அண்ட் இதுக்கப்புறம் என்ன லெவல், என்ன கோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பரிமாணங்கள் போயிட்டே தான் இருக்கும். எப்படி ஒரு சும்மா சொல்கிறேன், ஒரு டாக்டர் வந்து ஜென்ரல் மெடிசன் படிக்கிறாங்கன்னா அதுக்கு அது வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ? அப்போ தானே அவங்களால இன்னும் ஏர்ன் பண்ண முடியும். வெறும் ஜென்ரல் மெடிசன் மட்டுமே வச்சுருந்தா அவரால் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பேஷண்ட்ஸே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அப்போ அவர் வந்து ஒரு சர்ஜன் ஆகலாம், மைட் பி அவர் வேறு ஏதாவது படிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இது. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் வி டூயிங் த ஒர்க் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் அ அகாடமி. அது கூட நான் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, எவ்வளோ பிரைடல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி அகாடமி ஓப்பன் பண்ணுறது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஒரு மணி எய்மோட நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெட்டர் டோன்ட் டூ இட். ஆமாம், அது நிறைய பேரோட இதை நம்ம திரும்பவும் கெடுக்க தான் செய்கிறாங்க. அது நிறைய நடக்குது, இங்கே நடக்குது. ஏன்னா இவ எடுக்கிறா, நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? இப்போ நாங்கள் எடுக்கிறப்ப சோஷியல் மீடியாவில் எதுவுமே போடல, ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு அப்புறம் வரவங்களாம் வந்துட்டு ஒன்றுமே ஸ்கில் இல்லாமல் தேவர் போஸ்டிங் நல்லா போட்டு இங்கே பாரு நான் எடுக்கிறேன். ஏடா நாங்களே இவ்வளோ எதுவுமே பண்ணாமல் இருக்கோம், நீங்கள் இப்படி போடுறப்ப மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு ஸ்கில்லுன்னு நினைக்கிறாங்க. ஸ்கில் இஸ் டிஃப்ரெண்ட், மார்க்கெட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தட்ஸ் ஹவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எக்ஸ்பீரியன்ட் ஆர்டிஸ்ட் நவ் கம்மிங் அவுட். எல்லாருக்குமே ஒரு கோவம் வருது, நம்ம இவ்வளோ நாள் அமைதியாக இவ்வளோ இதுவாக பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றுமே தெரியாதவங்களாம் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறப்ப நம்ம இதை பிஸ்னஸாக பண்ணக்கூடாது. சிம்பிள், எவ்ரி ஒன் நீட்ஸ் மணி. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த போஸ்ட் அப்படிங்கிறது வரப்போ இந்த சோஷியல் மீடியால நிறைய இடங்கள நானுமே பார்த்திருக்கேன். இன்னொரு அகாடமியோ இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்டையோ வந்து புல் டவுன் பண்ணி பேசுற விஷயங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கும், எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அது ஏன் அப்படி? இன்னொருத்தங்களோட ஒரு ஒர்க்கோ அவங்களோட ஒரு அகாடமியோ வந்து இவங்க இவ்வளவுதான் சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு இன்னொருத்தங்களை புல் டவுன் பண்ணி மேல வர ட்ரை பண்றது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ விஜய் சார் இருக்காரு, அஜித் சார் இருக்காரு. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க, ஆமாங்களா? அண்ட் அவரோட ஸ்கில் என்னன்றது அவருக்கு தெரியும். அண்ட் அதை நம்ம கண்ணு வழியாக நமக்குன்னு ஒரு ரெகக்னேஷனில், ஓ இவங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்கா, ஓ இவங்களுக்கு இதாக இருக்கா, நான் இவரோட ஃபேனாக எடுத்துக்கிறேன். சில பேர் ரொம்ப பர்சனலாகவே கனெக்ட் ஆகிடுவாங்க. அஜித் சார் பாருங்க, அவர் எப்படி ஒரு ஃபேமிலி இருக்காரு, அவருன்னு இருக்காரு, எனக்கு அவர் தான் பிடிக்கும், என்ன தான் எவ்வளோ ஆக்டர்ஸ் வந்தாலும் எனக்கு அவர் தான் பிடிக்கும், அவரோட பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிங் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரியான ஒரு க்ரௌட் இருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் மாஸ், இவர் அடுத்து இது போகிறாரு, பாலிடிக்ஸ் போகிறாரு, எனக்கு விஜய்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷன், அந்த மாதிரி இப்படி பார்த்து இருக்கிற மக்கள் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் இந்த மாதிரி சண்டைக்காக கிரிஞ்சிக்காக பார்க்குற மக்கள் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து நாட் ஒன்லி மேக்கப் ஆர்டிஸ்ட் வாஸ் டூயிங், இது வந்து இன்னும் தேவையில்லாமல் இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்களா ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்க கும்பலுமே இங்கே இருக்குது. ஸோ மக்களுக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவும் தெரியாது, மேக்கப் ஆர்டிஸ்ட் அடிச்சுக்கிறாங்க, அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, அது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கிறவங்களுக்கு புரியும். இல்லாதவங்களுக்கு நம்ம எதுவுமே அவங்கள போய் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி புரிய வைக்க தேவையில்லை. கண்டிப்பாக பார்ப்பாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. ஒர்க்கை கம்பேர் பண்ணாமல் யாருமே படிக்க வர மாட்டாங்க. ஸோ இஃப் ஒன் people are put like down one person or pulling down one person, அவங்க யாரோட அவங்க புல் பண்ணுறாங்கன்றதை பார்ப்பாங்க. அவங்கள வந்து சும்மா கோ த்ரூ பண்ணாமல் they won't talk இல்லை. ஸோ கண்டிப்பாக மக்கள் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ யாருக்கு என்ன ஸ்கில் இருக்குது, என்னென்னா இதில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊர்லேயே வந்து சோஷியல் மீடியாவில் ஏதாவது கிரிஞ்சாக வந்தால் என்ன பண்ணுவோம், அடிச்சுக்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம். அதுதான் அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷனை நடுவில் ரொம்பவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது மாற்றணும்னு நான் நினைக்கல. மாறினா நல்லா இருக்கும், இந்த ப்ரொஃபஷனுக்கு இன்னும் மரியாதை கொடுப்பாங்க. இப்போ இந்த ப்ரொஃபஷனுக்கு மரியாதைக்காக நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்களை மாதிரி இருக்கவங்க we are together we were doing such works. இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போ ஐயோ இந்த ப்ரொஃபஷனை எடுக்க போற அப்படின்ற மாதிரி ஆக்கிற சிச்சுவேஷன்ஸும் வருது. அண்ட் மேக்கப் அந்த இந்த இண்டஸ்ட்ரி வரப்போ இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு நிறைய பூம் ஆனனாலயா என்னவோன்னு தெரியல, it has become a luxury service also. Yes, it's a luxury service, it's a lavish. Yes, makeup வந்து it's not essential, right? மேக்கப் எல்லாமே நம்ம அம்மா காலத்தில் அம்மாலாம் கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன, சும்மா ஒரு பவுடர் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் அந்த பவுடர் கூட ஏன் போட்டுக்கிட்டாங்க,
ஒரு லக்ஸரிஸ்க்காக வந்து 4 பேர் என்னை பார்க்குறப்ப நான் நல்லா இருக்கணும்னு. யார் இப்போ வந்து நேச்சுரலாக இருக்கா? இப்போ நீங்களே சொல்லுங்களேன். இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பூம், ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்லைனா ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளேயே போங்க. நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், எவ்ரிடே ஒர்க் போகிறேன், வித்தவுட் லிப்ஸ்டிக், வித்தவுட் லைனர். ஹூ ஆர் கோயிங் வித்தவுட் மஸ்காரா? நோ ஒன் எல்ஸ். And ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு வாங்க. Is the doctor is coming like that? No. Everyone just a simple lipstick. ஓகே, எசென்ஷியல் இல்லைனாலும் அது எசென்ஷியலாக மாற்றினதே பொதுமக்களும் சேர்ந்து தான் அது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ லாவிஷ் ஒன் தான். நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல க்ரூம்டப்பாகவும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ அதனால வந்து இது வந்து நான் இல்லைங்க, இது வந்து ஒரு நார்மல் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். எஸ், இது ஒரு லாவிஷ்னஸ்க்காக தான். எல்லாருமே அவங்கள அழகாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிறது. அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் காமிக்க முடியும். எஸ், அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னும் ஏன்னா டெய்லி மேக்கப்புக்காக நம்ம ப்ராடக்ட்ல ஸ்பெண்ட் பண்றோம். இன்னொரு பக்கம் நம்மளோட மேக்கப்பா இருக்கட்டும். அண்ட் நிறைய பேருக்கு வர क्वेश्चंस என்ன, ஏன் இவ்ளோ சார்ஜ் பண்றாங்க? why it is going, நம்ம லாக்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு, எதுக்கு அவ்ளோ சார்ஜ் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை இப்போ கார்த்திகா வந்து ஆரம்பத்தில் வாங்குனது 2000 ரூபாய்க்கு ஒரு மேக்கப் வாங்கினோம். அப்போ வந்து ஒரு 12 years பேக். அப்போ இருந்த எக்கனாமிக் ஸ்டேட் அண்ட் அப்போ இருந்த என்னோட லைனரோட ரூபா வந்து ஒரு 80 rupees or 60 rupees மேக்ஸ். நல்ல ஐலைனரு. அண்ட் அதே மாதிரி நான் ஒரு காம்பேக்ட் வாங்குறேன் இதுனா வந்து அப்போ என்னோட ரேட்டுமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அரௌண்ட் 100 rupees or 200 rupees. நான் ஒரு ஃபுல் வேனிட்டி செட் பண்ணாவே எனக்கு 10,000 ரூபாவே நிறைய காசு மாதிரி. எனக்கு அதுக்குள்ளேயே அடங்கி போச்சு. நான் பேசுறது புரியுதுங்களா? பட் இப்போ இருக்கிறதுல நீங்க சாதாரணமா ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினீங்கன்னா அதோட ரேட் என்ன? அரௌண்ட் 600 or 500 bucks மினிமம். இப்போ நீங்க வந்து செல்ஃபா யூஸ் பண்றதுக்கே ஒரு 4 லிப்ஸ்டிக் கலர் வச்சிருப்பீங்களா? ஒரு லிப் லைனர் வச்சிருப்பீங்களா? ஒரு மஸ்காரா, ஒரு லைனர், ஒரு ஐப்ரோ, ஒரு காம்பேக்ட், ஒரு ஃபவுண்டேஷன். சும்மா நீங்க கணக்கு போடுங்க. உங்க பையில இருக்கிறதே மினிமம் 10,000க்கு மேல தான் இருக்கும். மினிமம் கணக்கு போட்டாவே. அதுக்கு வாங்குறதுக்கான பேக் கீக் எல்லாத்தையுமே நான் சேர்த்து சொல்றேன். ஒரு ப்ரஷ்ஷு, எவ்ரிதிங். ஸோ இப்படி இருக்கிறப்போ ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக நாங்கள் ஒரு கலரோ 4 கலரோ வச்சுட்டு எங்களால் போக முடியாது. we need a multiple color options because every human have a beautiful skin tones and skin textures. So இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி we have to take a lot of pigmentation products. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுமே வெளியே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ ஆடியன்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியும் மேக் எப்படி இருக்கும், டியோர் எப்படி இருக்கும், செனல் எப்படி இருக்கும். அதோட ரேட் யாருக்காவது தெரியுமானா தெரியாது. அது தேவையும் கிடையாது. அப்போ போடுற எங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சஸ் வேணும், எவ்வளோ ப்ராடக்ட். எல்லாருமே நினைக்கிறாங்க நீங்கள் லேக் வாங்குறீங்க, 1 lakh வாங்குறீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போகிற பெட்டியே 5 லட்சம் ரூபாங்க. அவ்வளோ ஐட்டம்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் எங்களுக்கான ஒர்க் கிரியேட்டிவ்க்கு. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் சும்மா போய் அப்படி போயிட்டு நாங்கள் வரல. வி ஆர் டூயிங் லைக் அ 3 hours ஜாப். கால் கடுத்து நின்று தான் நாங்களும் பண்ணுறோம். புரியுதுங்களா? இது எதுவுமே தெரியாம ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஒரு பிரைட் போய் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்கன்னா we doing that work. அதுக்கான ஸ்பெண்டிங் we also lot of money. It's not like எல்லாமே லேக் அண்ட் லேக். நீங்க சாதாரணமா ஒரு சின்ன ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அந்த பிள்ளையோட பேக்ல போய் பாருங்க, 50,000 ரூபாய் குறையாம எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே இருக்காது. இப்போ இருக்க விலைவாசி அப்படி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே சார்ஜஸும் இருக்கும். அதே மாதிரி கம்மியாக வாங்குறவங்களும் இருக்கிறாங்களே. 5,000 இப்போ நீங்களே இப்போ நீங்கள் வந்து ஒரு 5,000 மேக்கப் அக்கா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூனா நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன். இல்லை நீ 1 lakh கொடுத்தா தான் நான் பண்ணுவேன். நாங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. ஸோ எவ்ரி ஒன் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். பட் மக்களுக்கு வெளியே இருந்து பார்க்குறப்போ அவளை பார்த்தாவே தெரியல, அவள் கண்டிப்பாக ஜாஸ்தி தாண்டி வாங்குவா. ஸோ தே ஆர் திங்கிங் ஜஸ்ட் அப்பியரன்ஸை வச்சுட்டு பேசுறதை வச்சுட்டு அவள் ஆட்டிடியூடாக இருப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி அவள் ரொம்ப சீன் போடுறவளா இருப்பா. ஐ திங்க் அவள் ரொம்ப ப்ரைஸ் பாமாக இருக்கும். நோ, எவ்ரி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கில், டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ், ஸோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட். பட் எஸ், இட்ஸ் எக்ஸாக்ட்லி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ லாவிஷ் தான். ஸோ ஒரு லக்ஸரிஸான அமௌண்ட்டில் தான் இது வரும். ஏன்னா நாட் ஒன்லி மேக்கப், வி டூயிங் மேக்கப், ஹேர், சாரி, எவ்ரிதிங் வி ஆர் டூயிங். நீங்கள் வெறும் மேக்கப் இதை மட்டும் பார்க்குறீங்க. இதுக்கு ஹேரும் இருக்கு, சாரி எல்லாம் அழகாக கட்டி அந்த பிள்ளையை கொண்டு போய் அப்படி மடமேடையில் நிற்க வைக்கிறப்ப எப்படி இருக்கு அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் தேர் எவ்ரிதிங். இப்படி இருக்க ஐஸை இப்படி மாற்றிருப்பாங்க. அது எடிட்டோரியல்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் நான் இவங்ககிட்ட போய் கிளாஸ் படிக்கிறேன் நம்ம இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. போன பிறகு தான் தெரியும் அது நம்மள மாதிரியான ஒரு மேக்கப்பாக தான் இருக்கும். ஏன்னா அண்டர் டோன்ஸ் வந்து ப்ளூ இருக்கும், இன்னொரு சில பேருக்கு எல்லோ இருக்கும். இது என்னதுன்னு நீங்கள் ரொம்ப ப்ரீஃபாக கேட்டிங்கன்னா நான் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகல. பட் 2 விதமாக இருப்பாங்க கலரே. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எப்படின்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கவங்களே ஒரு மாதிரி டார்க்காக இருப்பாங்க, ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. அது வந்து அவங்க ப்ளூ பிக்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவோம். லைட் ரெட்டாக இருக்கணும், நாட் டூ மச் ட்ராமா ரெட்ஸ். ஸோ லைட் ரெட்ஸாக இருக்கணும். அண்ட் சப்போஸ் அவங்க ரெட் போட்டாலும் இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல அதில் லைட்டாக பிங்க் ஆட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் காமாக இருக்கும்.
ஸோ அதனால நான் காமோஜெனிக் சன்ஸ்கிரீன் இப்போ நிறைய வந்திருக்கு. நீங்கள் நான் காமோஜெனிக் போட்டிங்கனாவே மல்டிபிள் நம்பர்ஸ் மல்டிபிள் ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸஸில் நைக்கால கிடைக்கும். அண்ட் த செகண்ட் ஒன் அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.